கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவனமாயிரு சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி சொன்னா நிச்சயமா கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட நல்லா கவனிங்க. அடுத்த 3 வீடியோ சேர்த்து, இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, அடுத்த தேர்ட் வீடியோ, இந்த 3 வீடியோலையும் நான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பேச போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். அதனால நீங்க இதை என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா காலத்திலும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா, how can we identify false ministers? நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. how can we identify false ministers? கள்ள ஊழியர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? அல்லேலூயா. இத குறித்து தான் 3 காரியங்களை நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு பேச போகிறேன் 3 வீடியோவா. இந்த முதல் வீடியோல இதோட பேக்ரவுண்ட் குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 29 31 வசனங்கள் வரையும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 29 31 வசனங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்க்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இதோட பேக்ரவுண்ட முதல்ல நம்ம பார்க்கணும். பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு, எபேசு சபையை அவர் என்ன பண்றாரு, 3 வருஷமா அவர் இரவும் பகலும் போதித்து கட்டி என்ன பண்றாரு, எழுப்புறாரு. அங்க ஒரு சபையை உண்டாக்குறாரு. நல்லா கவனிங்க. ஆனா இந்த எபேசு சபையில ஒரு பெரிய கலவரம் உண்டானதுனால பவுலால அங்க தொடர்ந்து நிக்க முடியல. எபேசியருடைய தியானாலே பெரியவள்னு சொல்லி என்ன பண்றாங்க, அங்க ஒரு பெரிய கலவரம் உண்டாகிறதுனால பவுல் என்ன பண்றாரு, அங்க தொடர்ந்து இருக்க முடியாம அவர் என்ன பண்றாரு, வேற இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ கவனிங்க. அப்போ வேற இடங்களுக்கு போய் ஒரு ஊழியம் செஞ்சுட்டு அவரு ரோமாபுரிக்கு போறதுக்காக அவர் என்ன பண்றாரு, அந்த மறுபடியும் எபேசு சபை வழியா அவர் வரும்போது மிலேத்து எனப்பட்ட தீவுல அவர் என்ன பண்றாரு, எபேசுடைய சபைக்கு தான் என்னால போக முடியல, என்ன உள்ள போக முடியல, அங்க பெரிய கலவரம் நடக்குது. அதனால அங்க இருக்கிற மூப்பர்களை என்ன பண்ணலாம், அழைச்சு நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு எபேசு சபையில இருக்கிற மூப்பர்களை தன்னிடத்துல வரும்படி கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு இந்த வசனத்தை என்ன பண்றாரு, சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, அப்பா 3 வருஷம் நான் உங்களுக்கு இரவும் பகலும் வசனத்தை சொன்னேன். உங்க வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் நான் என்ன பண்ணல, ஆசைப்படல. நான் உத்தமமா உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன். ஆண்டவர் எனக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்தாரோ எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன், கற்றுக் கொடுத்தேன். ஆனா நான் போன பின்பு, அல்லேலூயா, நான் போன பின்பு மந்தைய தப்ப விடாத கொடிதான ஓநாய்க்கள் என்ன பண்ணோம், வரும். சோ அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி பவுல் என்ன பண்றாரு, இந்த காரியங்களை எழுதுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் எழுதினதான வசனங்கள்ல மிகவும் ரொம்ப கண்டிப்பான, ரொம்பவும் என்ன சொல்றது, சத்தியத்தை தெளிவா விளக்குகிற ஒரு வசனம்னு சொல்லி சொன்னா இந்த வசனத்தை நான் என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். அநேக நாட்களா இந்த வசனத்தை நான் தியானிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன். இதை குறித்து நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் என்ன பண்ணிருக்கிறேன், பிரயாசப்பட்டிருக்கேன். சோ அததான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கு இந்த நாள்ல உங்களோட கூட என்ன பண்ண போறேன், ஷேர் பண்ண போறேன். முதலாவது அடையாளம். நல்லா கவனிங்க. இந்த முதலாவது அடையாளத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பார்க்கலாம். இங்க பவுல் மென்ஷன் பண்ற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள். அல்லேலூயா. நான் போன பின்பு ஓநாய்கள் வரும், அது என்ன பண்ணாது, மந்தை என்ன பண்ணாது, தப்ப விடாது. பவுல் அதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா, கொடிதான ஓநாய்கள். அல்லேலூயா. கவனிங்க. இந்த கொடிதான ஓநாய்கள்னு தமிழ்ல எழுதப்பட்டாலும் இது இங்கிலீஷ்ல பல டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, சாவேஜ் ஊல்ஸ், விஷியஸ் ஊல்ஸ், ஃபியர்ஸ் ஊல்ஸ், கிரீவியஸ் ஊல்ஸ்,
புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த கடினமான வார்த்தைகளை பவுல் என்ன பண்றாரு, எழுதுறாரு. ஏன் இப்படிப்பட்ட கடினமான வார்த்தைகளை பவுல் எழுதுறான்னு சொல்லி சொன்னா, அது மந்தைய தப்ப விடாத, இரவும் பகலும் கண்ணீர் விட்டு நான் கட்டின சபைய அதை என்ன பண்ணோம், அழித்து போடோன்ற ஒரு பெரிய பயத்துல அவர் என்ன பண்றாரு, எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இந்த அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தை முழுமையா நீங்க வாசிங்க. அப்ப நான் சொல்றது உங்களுக்கு முழுசா என்ன பண்ணோம், புரியும். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. How can we identify false ministers? கள்ள ஊழியர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பது? அடையாளம் நம்பர் 1, அல்லேலூயா. இந்த வசனத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். பவுல் அருமையா எழுதி வச்சிருக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். அடையாளம் நம்பர் 1, ஐடென்டிபிகேஷன் 1 என்னன்னு சொல்லி சொன்னா, அவர்கள் நமக்குள் இருந்து எழும்புவார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அவர்கள் எங்க இருந்து வருவாங்க? அவர்கள் நமக்குள் இருந்து எழும்புவார்கள். கள்ள ஊழியர்கள் எங்க இருந்து வருவாங்க? அவங்க நமக்குள்ள இருந்துதான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இந்த வசனத்தை நீங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம் கவனிங்களேன். நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்க்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி. அல்லேலூயா. நான் சொல்லுது புரியுதுங்களா? உங்களிலும் சிலர் எழும்பி. பவுலிங்க யார குறிப்பிடுறாரு? 3 வருஷம் கண்ணீர் விட்டு கட்டின சபை, எபேசு சபையினுடைய மூப்பர்களை பார்த்தவர் சொல்றாரு, கொடிதான ஓநாய்கள் எங்க இருந்து எழும்போம், உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணோம், எழும்போம். பவுலே, நீ தானே இந்த சபையை கட்டினீங்க? ஆமா, நான் தான் கட்டினேன். ஆனா நான் போன பின்பு கொடிதான ஓனா எங்க இருந்து வரும்? நான் கஷ்டப்பட்டு கட்டின இந்த சபையில இருந்து தான் என்ன பண்ணோம், எழும்போம். அல்லேலூயா. இதே வசனத்தை கவனிங்க. இந்த மெசேஜ் வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெளிவான பண்ணோம், புரியும். வாசிக்கலாம். Acts chapter 20 verse from 29 to 31. Verse from 29 to 31. I know that as soon as I am gone, vicious wolves are going to show up and rip into this flock, men from your very own ranks, twisting words so as to seduce disciples into following them instead of Jesus. So stay awake and keep up your guard. Remember those 3 years I kept at it with you, never letting up, pouring my heart out with you, one after another. நான் சொல்றது புரியுதுங்களா? நல்லா கவனி. இந்த மெசேஜ் வெர்ஷன்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, men from your own very ranks. அல்லேலூயா. அடையாளம் நம்பர் 1 என்னன்னு சொல்லி சொன்னா, கள்ள ஊழியர்கள் எங்க இருந்து எழும்புவாங்க? தேவனுடைய சபைக்குள்ள இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, எழும்புவாங்க. கள்ள ஊழியர்கள் எங்க இருந்து வராங்க? தேவனுடைய சபைக்குள்ள இருந்து தான் என்ன பண்றாங்க, வராங்க. இங்க பவுல் 3 வருஷம் கண்ணீர் வடித்து கட்டின இந்த சபையில, அல்லேலூயா, எபேசு சபையினுடைய மூப்பர்களை பார்த்தவர் சொல்றாரு, மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்க்கள், விஷியஸ் ஹூல்ஸ், இது எங்க இருந்து வரும்? உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ணோம், எழும்போம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அநேக நேரங்கள்ல கள்ள ஊழியர்கள் எங்க இருந்து வருவாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க வேற எங்க இருந்தோ வருவாங்க, அவங்க வேற மதத்துல இருந்து வருவாங்க, அவங்க வேற இடத்துல இருந்து வருவாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்க வாய்ப்பு உண்டு. ஆனா கவனிங்க, கள்ள ஊழியர்கள் யாருன்னு சொல்லி சொன்னா, ஒரு காலத்துல நல்ல ஊழியர்களா இருந்து ஆண்டவருக்காக உத்தமமா ஓடி ஆண்டவருக்காக உண்மையா ஊழியம் செய்தவங்க தான் பிற்காலத்துல வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரை விட்டு பிரிந்து தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக அவங்க என்ன பண்றாங்க, மாறி விடுறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வசனங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வசனங்கள். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம்.
கவனிங்க 19வது வசனம், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இங்க யோவான் எழுதுறாரு, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அல்லேலூயா. கவனிங்க, அந்தி கிறிஸ்துவ குறித்து யோவான் எழுதும் போது, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை குறித்து யோவான் எழுதும் போது என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசகர், பிசாசுனுடைய போதனைகளை கொண்ட ஆட்கள் இவங்க முன்னாடி எங்க இருந்தாங்க? நம்ம கிட்டதான் இருந்தாங்க. நம்மை விட்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? பிரிந்து போனாங்க. அல்லேலூயா. ஏன் பிரிந்து போனாங்க? அவங்களால சத்தியத்துல என்ன பண்ண முடியல, நிலை நிற்க முடியல. ஆண்டவருடைய கிருபைக்குள்ள தங்களை என்ன பண்ண முடியல, காத்து கொள்ள முடியல. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, அடையாளம் நம்பர் 1, கள்ள ஊழியர்கள் எங்க இருந்து வருவாங்க? அவங்க நல்ல சபையில இருந்து தான் என்ன பண்ணுவாங்க? எழும்புவாங்க. ஒரு காலத்துல நல்லவங்களா இருந்து பிற்காலத்துல கால போக்குல அவங்க என்ன பண்ணுவாங்க? மாறி போவாங்க. அவங்கதான் கள்ள ஊழியர்களா என்ன பண்றாங்க? நம்ம இடத்துல என்ன பண்றாங்க? உலாவுறாங்க. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனம் வாசிங்களேன், உங்களுக்கு தெளிவா புரியும். யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்க யூதா எழுதுறாரு, ஒரு குறிப்பிட்ட தூதர் கூட்டம் இருந்துச்சு. இந்த தூதர் கூட்டம் எங்க இருந்தாங்க? அவங்க தேவனோடு கூட இருந்தாங்க. அல்லேலூயா. ஆதியில அவங்க தேவனோடு கூட இருந்தாங்க. ஆனா அவங்க ஆதியில தங்களுடைய மேன்மையை காத்து கொள்ளாம அவங்க பாவம் செய்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க? சாத்தானுடைய கூட்டமா அவங்க என்ன பண்ணாங்க? மாறி போனாங்க. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சாத்தானா மாறி உலகத்தை அலைகழா மாற்றி எல்லா மக்களையும் பாவம் செய்ய வைக்கிற இந்த சாத்தானுடைய கூட்டமும் ஒரு காலத்துல எங்க இருந்து வந்தது? ஆண்டவருடைய பரலோகத்திலிருந்து வெளியே வந்தவங்க தான். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அல்லேலூயா. ஒரு காலத்துல தேவனோடு கூட நடந்தவங்க, ஒரு காலத்துல தேவனோடு கூட வாழ்ந்தவங்க, பரலோகத்துல தேவனோடு கூட அவருடைய திட்டத்துல அவருக்கு கீழே இருந்தவங்க தான். ஆனா கால போக்குல அவங்க பாவம் செஞ்சதுனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவங்களை என்ன பண்ணிட்டாரு? அவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க, அடையாளம் நம்பர் 1 இந்த வீடியோல நம்ம கத்துக்கொள்ற காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, கள்ள ஊழியர்கள் எங்க இருந்து வருவாங்கன்னு சொல்லி சொன்னா, நமக்குள்ள இருந்துதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? எழும்புவாங்க. பவுல் இங்க மென்ஷன் பண்றாரு கிளியரா, men from your very own ranks. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அப்போ இவங்க எங்க இருந்து வராங்க? நமக்குள்ள இருந்து அவங்க என்ன பண்றாங்க? எழும்புவாங்க. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும்ன்றத கவனிச்சு பாருங்க. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இதோட நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you.